2019 வருடம் உச்சநீதிமன்றம் குஜராத் அரசுக்கு ஒரு உத்தரவு போடுறாங்க. அதாவது 2002 குஜராத் கலவரத்தின் போது பாதிக்கப்பட்ட பில்கிஸ் பானு அப்படிங்கிற ஒரு பெண்ணுக்கு இழப்பீட்டு தொகையாக குஜராத் அரசு 50 லட்சம் ரூபாய் இழப்பீடும், அதே மாதிரி அரசு வேலையும் அவங்க கேட்குற இடத்துல வீடும் கட்டி கொடுக்கணும்னு உச்சநீதிமன்றம் ஒரு உத்தரவு போடுறாங்க. இப்படி 50 லட்சம் ரூபாய் இழப்பீடு கொடுக்குற அளவுக்கு பில்கிஸ் பானுக்கு என்ன இழப்பு நேர்ந்தது? எதனால் அவங்களுக்கு குஜராத் அரசு இப்படி ஒரு இழப்பீட்டு தொகையை கொடுக்க வேண்டிய நிர்பந்தம் ஆயிருக்கு? வாங்க பார்ப்போம். இது நீதி செய், ஜஸ்டிஸ் ஃபார் ஆல். ரெண்டாயிரத்தி 22 வருஷம் பிப்ரவரி 27 அயோத்தியிலேருந்து குஜராத் நோக்கி சமர்பதி அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பிரஸ் ரயில் வந்துட்டு இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா குஜராத்தில் உள்ள கோத்ரா அப்படிங்கிற ஒரு ரயில் நிலையத்துக்கிட்ட நிற்கும் போது இந்த ட்ரெயினில் இருக்கிற S6 அப்படிங்கிற கோச்சில் மட்டும் திடீர்னு தீப்பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த தீ ஒரு 2 மணி நேரம் கொழுந்து விட்டு எழுந்ததுக்கப்புறம் அந்த கம்பார்ட்மெண்ட்டை பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது, ஒரு 59 கர சேவகர்கள் அந்த தீயில கருகி இறந்துட்டாங்க அப்படின்ற விஷயம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குஜராத் முழுக்க ஒரு மிகப்பெரிய பதற்றம் அப்படிங்கிறது தொற்றிக்குது. குறிப்பாக இந்த தீ விபத்தில் இறந்து போன கர சேவகர்களை அங்கே உள்ள லோக்கல் இஸ்லாமியர்கள் தான் சேர்ந்து தீ வச்சுட்டாங்க அப்படிங்கிற விஷயம் நாடு முழுக்க பரபரப்பாக பேசப்படுது. குறிப்பாக ரந்திக்பூர், சிங்கவடா போன்ற பகுதிகளில் இந்த விவரங்கள் அப்படிங்கிறது அடுத்தடுத்து பரபரப்பாக பேசப்படவே இந்த விஷயங்கள் எல்லாம் மிகப்பெரிய கலவரமாக குஜராத்தில் வெடிக்க தொடங்குது. இதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா குஜராத்தில் அதிகப்படியான முஸ்லீம்கள் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்படுறாங்க. பிப்ரவரி 27 தொடங்கின இந்த கலவரம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 3 மாதங்களுக்கு கண்டினியூஸாக நடந்திருக்கு. குறிப்பாக முஸ்லீம்களை துன்புறுத்துறது, அவங்க வீடுகளை சேதப்படுத்துறது, அவங்கள கொல்றது அப்படின்னு குஜராத்தில் உள்ள முஸ்லீம் மக்கள் எல்லாரையும் அடித்து துன்புறுத்த ஆரம்பிக்கிறாங்க. இந்த கலவரம் ஓயாமல் போயிட்டு இருக்கிற அந்த சூழ்நிலையில் பார்த்திங்கன்னா அப்போதைய பிரதமரான திரு அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் தன்னோட வெளிநாட்டு பயணத்தை முடிச்சுக்கிட்டு அவசரமாக இந்தியா வரார். குறிப்பாக அவர் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அயோத்தியில் ராமர் கோயில் கட்டுற வேலைகளை கொஞ்ச நாளைக்கு நிறுத்தி வைங்க அப்படிங்கிற அட்வைஸ் எல்லாம் இங்கே உள்ள ஒரு சிலருக்கு கொடுக்குறார். அதே மாதிரி ஒரு சில அரசியல் கட்சிகள் கூட இங்கே நடக்கிற இந்து முஸ்லீம்களுக்கு உண்டான பிரச்சனை ஓயிற வரைக்கும் ராம ஜென்ம பூமியை பற்றி எதுவும் பேசாதீங்க அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நிறைய பேர் சொல்ல தொடங்குறாங்க. இந்த சூழ்நிலை பார்த்திங்கன்னா இந்த கலவரங்கள் அப்படிங்கிறது ஒரு கட்டத்தை தாண்டி முஸ்லீம்கள் அதிகப்படியாக கொல்லப்படக்கூடிய ஒரு சூழ்நிலைகள்லாம் குஜராத்தில் உருவாகுது. இந்த சூழ்நிலையில் பார்த்திங்கன்னா கலவரக்காரங்க குழந்தைங்க, பெரியவங்க, முதியவர்கள், பெண்கள்னு யாரையுமே கொஞ்சம் கூட பாரபட்சம் பார்க்காம முஸ்லீமாக இருந்தால் கொன்னுடுவேன் அப்படிங்கிற ஒரு துணியில் எல்லாரையுமே சாவடிக்க ஆரம்பிக்கிறாங்க. குறிப்பாக அவங்கள அடிக்கிறது, பாலியல் வன்புணர்வு செய்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களில் கலவரக்காரர்கள் இறங்குறாங்க. இவங்ககிட்டேருந்து உயிர் தப்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக முஸ்லீம்கள் குடும்பமாக வேறு கிராமங்களுக்கு அடுத்தடுத்த நாளில் தஞ்சம் புக ஆரம்பிக்கிறாங்க. இப்படி எப்படியாச்சும் தப்பிச்சிடலாம் இந்த ஊரை விட்டு அப்படின்னு சொல்லிட்டு குஜராத்தில் உள்ள ஒரு வில்லேஜ்லேருந்து சர்பவாட் அப்படிங்கிற ஒரு வில்லேஜுக்குள்ளே ஒரு ஃபேமிலி தஞ்சம் புகுகிறாங்க. இப்படி தஞ்சம் புகுந்த அந்த ஃபேமிலியில் உள்ள ஒரு நபர் தான் பில்கிஸ் பானு. இந்த பில்கிஸ் பானுக்கு பார்த்திங்கன்னா இந்த சம்பவம் நடந்த அப்போது அவங்களுக்கு வயது 19. அவங்களுக்கு திருமணமாகி ஆல்ரெடி 3 வயசில் சலேஹா அப்படிங்கிற ஒரு பெண் குழந்தை இருந்திருக்கு. இவங்க பார்த்திங்கன்னா அவங்களுடைய குடும்ப நபர்களை கூட்டிக்கிட்டு ஒரு 14 பேரோட ஒரு வயல்வெளிக்குள்ளே தஞ்சம் புகுறாங்க. ஆனால் இதை பார்த்த கலவரக்காரர்கள் அந்த வயல்வெளியை சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு இந்த 14 பேரையும் கொடூரமாக தாக்குறாங்க. குறிப்பாக பில்கிஸ் பானு அப்படிங்கிற இவங்களை அடுத்தடுத்து பாலியல் வன்புணர்வுக்கு உட்படுத்துகிறாங்க. பில்கிஸ் பானுவை பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்ட போது அவங்க ஆல்ரெடி 5 மாதம் கர்ப்பிணியாகவும் இருந்திருக்கிறாங்க. பில்கிஸ் பானு மட்டும் இல்லாமல் அவங்க கூட இருந்த இன்னொரு உறவினர் பெண்ணுக்கும் பார்த்தீங்கன்னா 3 நாளைக்கு முன்னாடி தான் குழந்தை பிறந்திருக்கும். அவங்களையும் பார்த்தீங்கன்னா கலவரக்காரர்கள் பாலியல் வன்புணர்வு செஞ்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பில்கிஸ் பானுவோட மாமியார், இன்னொரு பெண் அப்படின்னு மாற்றி இவங்க எல்லாரையும் பாலியல் வன்புணர்வுக்கு உட்படுத்தியிருக்காங்க. இப்படி பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்ட பெண்கள் அடுத்தடுத்து இறந்த பிறகு கூட இந்த 60 பேர் கொண்ட கலவரக்காரர்கள் இறந்து போன பெண்கள்கிட்டையும் பாலியல் வன்புணர்வில் ஈடுபட்டிருக்காங்க. கூட இருந்த ஆண்களை அடின்னு அடித்து அவங்கள துன்புறுத்தி அவங்களையும் கொலை செஞ்சுருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா பில்கிஸ் பானுவோட 3 வயசு பொண்ணு அப்படின்னு சொல்லக்கூடிய சலேஹாவை இந்த கலவரக்காரர்களில் ஒருத்தன் என்ன பண்ணியிருக்கான்னா
இந்த குழந்தையோட காலை பிடிச்சி அங்கே இருந்த மிகப்பெரிய ஒரு பாறையில் அந்த குழந்தையோடைய தலையை அடித்து சலேஹாவை கொண்டு இருக்கான். இதெல்லாம் நேரில் பார்த்த பில்கிஸ் பானு மயக்கம் அடைஞ்சு சுயநினைவை இழந்திருக்காங்க. இதை பார்த்ததுக்கப்புறம் கலவரக்காரர்கள் பில்கிஸ் பானு மற்ற எல்லாருமே இறந்துட்டாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இவங்களை விட்டுட்டு அந்த கலவரக்காரர்கள் அங்கேருந்து வெளியேறிடுறாங்க. கிட்டத்தட்ட 24 மணி நேரம் கழிச்சு தான் பில்கிஸ் பானு மட்டும் உயிரோட திரும்பியிருக்காங்க. அவங்களுக்கு சுயநினைவும் வந்திருக்கு. இவங்க போயிட்டு பக்கத்தில் உள்ள காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தப்போ அவங்க அந்த கம்ப்ளைண்ட் எல்லாம் எடுத்துக்கவே இல்லையா. குறிப்பாக இது எங்கே நடந்தது, யார் பண்ணால், என்ன அடையாளம் இருக்குது அப்படிங்கிற விஷயங்களெல்லாம் பில்கிஸ் பானுவை துருவி கேட்டிருக்காங்க. இந்த மோசமான நிகழ்வுகளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பில்கிஸ் பானுவை ஒரு சில தன்னார்வ அமைப்புகள் மீட்டு அங்கே உள்ள கோத்ராவில் இருக்கிற ஒரு நிவாரண முகாமில் தங்க வச்சுருக்காங்க. அங்கேருந்து தான் பில்கிஸ் பானுவோட போராட்டம் அப்படிங்கிறது தொடங்க ஆரம்பிக்குது. ஒரு பக்ரீத் தினத்தன்னைக்கு பில்கிஸ் பானுவோட சொந்தக்காரங்க குறிப்பாக பெண்கள் எல்லாரையும் பாலியல் வன்புணர்வு செஞ்சு கொடூரமாக கொன்று தன்னோட உறவினர்கள் எல்லாரையும் கொன்று இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்த பில்கிஸ் பானுவால் ஜீர்ணிக்க முடியல. அதனால் எப்படியாச்சும் இவங்களுக்கு நீதி கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய கணவரோட சேர்ந்து முதலாக நீதிமன்றத்தை நாடுறாங்க பில்கிஸ் பானு. ஆனால் நீதிமன்றத்தில் இவங்களுக்கு ஆதரவாக எந்த சாட்சியமும் இல்லை அப்படிங்கிறதுனால முதல்ல நீதித்துறை இதை பெருசாக எடுத்துக்கல. குறிப்பாக காவல்துறையில் இருந்த ஒரு சிலர் இவங்களுடைய வழக்கை எடுத்துக்க கூடாது அப்படிங்கிற விஷயத்தில் ரொம்பவே உன்னிப்பாக இருந்தாங்க. முதல்ல பில்கிஸ் பானு நீதிமன்றத்தை அணுக ட்ரை பண்ணும்போது இவங்களை போலீஸ்காரங்க விடவே இல்லை. குறிப்பாக இவங்களுக்கு ஆதரவாக எந்த சாட்சியமே இல்லை அப்படிங்கிறதுனால நீதித்துறையை அணுக கூட பில்கிஸ் பானுவால் முடியல. பில்கிஸ் பானு உயிர் பழைச்சதுக்கப்புறம் இவங்களுக்கு நிறைய த்ரெட்டனிங் அப்படிங்கிறது வர ஆரம்பிச்சிருக்கு. அதனாலேயே அடுத்தடுத்து வேற ஊர்களுக்கு புலம்பெயர ஆரம்பிச்சிருக்காங்க பில்கிஸ் பானுவோடைய வழக்கு விசாரணை அப்படிங்கிறது முதல்ல குஜராத் நீதிமன்றத்தில் ஆரம்பிக்குது. ஆனால் போதிய ஆதாரங்கள் இல்லை அப்படிங்கிறதுனாலையும் அதே மாதிரி குஜராத் நீதிமன்றத்தில் இந்த வழக்கு நடந்தால் உண்மை வெளிவராது அப்படிங்கிறதுனாலையும் பில்கிஸ் பானு இந்தியாவில் இருக்கிற மனித உரிமை ஆணையத்தை தொடர்பு கொள்கிறாங்க. இந்த மனித உரிமை ஆணையம் பில்கிஸ் பானுக்கு மிகப்பெரிய உதவி செஞ்சு இந்த வழக்கு விசாரணை அப்படிங்கிறது சிபிஐக்கு மாற்றப்படுறதுக்கும் அதே மாதிரி இந்த வழக்கு குஜராத்தை விட்டு வேற ஒரு மாநிலமான மகாராஷ்டிராவில் உள்ள மும்பை நீதிமன்றத்தில் நடக்கிறதுக்கும் ஏற்பாடு செய்கிறாங்க. இந்த வகையில் பார்த்திங்கன்னா 2008 வருஷம் இந்த வழக்கு விசாரணை அப்படிங்கிறது மும்பையில் உள்ள உயர் நீதிமன்றத்தில் நடக்குது. இந்த வழக்கு விசாரணை அப்படிங்கிறது மும்பை நீதிமன்றத்துக்கு மாற்றப்பட்டதுக்கப்புறம் இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட 18 குற்றவாளிகளில் 11 பேர் குற்றவாளிகள் அப்படின்னு மும்பை உயர் நீதிமன்றம் உறுதிப்படுத்துச்சு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவங்க இந்த 11 பேருக்கும் ஆயுள் தண்டனை விதித்து மும்பை உயர் நீதிமன்றம் உத்தரவிட்டாங்க. இந்த வழக்கில் விடுவிக்கப்பட்ட அந்த 8 பேரில் 5 பேர் காவல்துறையை சேர்ந்தவங்களாகவும் மீதி 3 பேர் மருத்துவத்துறையை சேர்ந்தவராகவும் இருந்தாங்க. இதில் ஏன் இவங்க குற்றவாளியாக சேர்க்கப்பட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பில்கிஸ் பானுவோடைய வழக்கில் இறந்தவங்களுடைய உடல்கள் புதைக்கப்பட்டிருந்தது. இந்த வழக்கு விசாரணை சிபிஐக்கு மாற்றதுக்கப்புறம் இதில் இந்த கலவரத்தில் இறந்து போனவங்களுடைய உடல்களை மறு உடற்கூறாய்வு செய்ய சொல்லி சிபிஐ நீதிமன்றம் உத்தரவு போட்டாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த இறந்து போனவங்களுடைய உடலை தோண்டி எடுக்கும்போது தான் தெரிஞ்சது இதில் இறந்து போன எல்லாருடைய தலைகளுமே துண்டிக்கப்பட்டு இதை புதைச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சியான தகவல் வெளியாச்சு. அது மட்டும் இல்லாமல் இதில் பில்கிஸ் பானுவுக்காக எடுக்கப்பட்ட எல்லா டெஸ்ட்லேயுமே பார்த்தீங்கன்னா டாக்டர்ஸ் ஒரு நெகட்டிவான ரிப்போர்ட்டையும் போலியான தகவல்களையும் பில்கிஸ் பானுவுக்கு எதிராக கொடுத்துருந்தாங்க அப்படிங்கிற விஷயங்களும் சிபிஐயோட விசாரணையில் வெளிவந்துச்சு. இதனால தான் பார்த்தீங்கன்னா 5 காவலர்கள் மற்றும் மருத்துவர்களை இந்த வழக்கில் முக்கிய குற்றவாளியாக சிபிஐ சேர்த்திருந்தாங்க. ஆனால் 2008 கொடுக்கப்பட்ட தீர்ப்பில் இந்த 8 பேரை தவிர்த்து மீதி உள்ள 11 பேருக்கும் மும்பை உயர் நீதிமன்றம் ஆயுள் தண்டனை கொடுத்து ஒரு மிகப்பெரிய வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தீர்ப்பை கொடுத்தாங்க. என்னதான் இது வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தீர்ப்பாக இருந்தாலும் குஜராத் அரசு மீது ஒரு மிகப்பெரிய கரும்புள்ளியாக இந்த குஜராத் வன்முறையும் அதை தொடர்ந்து பில்கிஸ் பானு போட்ட வழக்கும் இன்னி வரைக்கும் பார்க்கப்படுது. உலக அரங்கில் இந்தியாவை தலகுனிய வச்ச ஒரு மிகப்பெரிய கலவரமாகவும் இந்த குஜராத் கலவரமும் அதை தொடர்ந்து நடந்த பில்கிஸ் பானுவுக்கு நடந்த ஒரு மிகப்பெரிய கொடுமையாகவும் இன்னி வரைக்கும் எல்லாராலையும் பார்க்கப்படுது. பில்கிஸ் பானுவோடைய வழக்கில் தீர்ப்பு வழங்கினதுக்கப்புறம் குற்றவாளிகள் 11 பேருமே பார்த்தீங்கன்னா ஜெயிலுக்கு போயிட்டாங்க. இந்த வழக்கில் குற்றவாளிகள்னு அறிவிக்கப்பட்டு ஜெயிலில் தண்டனை பெற்று வந்த இந்த 11 குற்றவாளிகளில் முக்கிய குற்றவாளியாக பார்க்கப்படுற ராதே ஷாம் ஷா அப்படிங்கிற ஒருத்தர் மட்டும் பார்த்தீங்கன்னா 2002 உச்ச நீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் செய்கிறார்.
அதில் தங்களுடைய தண்டனை காலம் முடிஞ்சதுக்கப்புறமும் கூட நாங்கள் இன்னும் தண்டனை அனுபவிச்சுட்டு வரோம் அப்படின்னு உச்சநீதிமன்றத்தில் ஒரு மனுவை போடுறார். இந்த மனுவை வாங்கி பார்த்த உச்சநீதிமன்றம் உடனே அங்கே உள்ள குஜராத் அரசுக்கு இந்த லெட்டரை ஃபார்வர்ட் பண்ணுறாங்க. அதாவது இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டு 15 வருஷமாக இருக்கிற இவங்களுக்கு என்ன சொல்ல போகிறீங்க அப்படின்னு குஜராத் அரசுக்கு ஒரு லெட்டர் அனுப்புகிறாங்க உச்சநீதிமன்றம். உச்சநீதிமன்றம் அனுப்பின இந்த கடிதத்தை வாங்கி பார்த்த அப்போதைய குஜராத் அரசு குற்றவாளிகள் இந்த 11 பேருக்கும் உடனடியாக நிவாரணம் கொடுக்கணும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்தாங்க. அதாவது ரெமிஷன், அதாவது ஒரு பொது மன்னிப்பு வழங்கி இவங்களுக்கு சீக்கிரமே இவங்களை தண்டனை காலம் முடியறதுக்குள்ளேயே இவங்களை விடுதலை செஞ்சிடலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வராங்க குஜராத் அரசு. குஜராத் அரசில் முக்கிய முடிவை எடுத்தவராக சொல்லப்படுது அப்போதைய குஜராத் அரசுடைய உள்துறை அமைச்சர். அதே மாதிரி அப்போ குஜராத்துடைய முதலமைச்சராக இருந்தவர் திரு நரேந்திர மோடி அவர்கள். இவங்க பார்த்தீங்கன்னா இந்த 11 பேரையும் உடனடியாக ரிலீஸ் பண்ணிடலாம். குஜராத் அரசு சிறைத்துறைக்கு பார்த்தீங்கன்னா இவங்களை விடுதலை செய்ய சொல்லி ஒரு கடிதம் அனுப்புகிறாங்க. இதை வாங்கிக்கிட்ட சிறைத்துறை உடனடியாக பில்கிஸ் பானு வழக்கில் சம்மந்தப்பட்ட இந்த 11 குற்றவாளிகளையும் விடுதலை செய்யறதுக்கு ரெடி ஆகுறாங்க. அதாவது ஆகஸ்ட் 15, 2022 வருஷம், அதாவது பில்கிஸ் பானுவை கூட்டு பாலியல் வன்புணர்வு செஞ்சு அவங்களுடைய 3 வயசு குழந்தைய சாகடிச்சு அவங்க உறவினர்கள் எல்லாருமே கொன்று குவிச்ச இந்த 11 பேரையும் குஜராத் அரசு ஆகஸ்ட் 15, 2022 வருஷம் நன்னடத்தை காரணமாக ரிலீஸ் செய்கிறோம் அப்படின்னு கோத்ரா சிறையிலேருந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. இந்த 11 குற்றவாளிகளும் கோத்ரா சிறையிலேருந்து விடுவிக்கப்பட்ட உடனே பார்த்திங்கன்னா அந்த சிறையுடைய வாசல்லையே ஆர்எஸ்எஸ், பிஜேபி மற்றும் விஸ்வ இந்து பரிஷத்தை சேர்ந்த தொண்டர்கள் ஆரவாரமாக ஸ்வீட்டெல்லாம் கொடுத்து இந்த 11 குற்றவாளிகளையும் வரவேற்கிறாங்க. இந்த மிகப்பெரிய இந்த வரவேற்பு நிகழ்ச்சியில் பார்த்திங்கன்னா ஒரு முக்கிய பிரமுகர் ஒருத்தரும் கலந்துக்கிறார். அவருடைய பேர் தான் அரவிந்த் சிசோடியா. இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குஜராத்தில் உள்ள ஒரு ஆர்எஸ்எஸ் செயற்குழு உறுப்பினராக இவர் பார்க்கப்படுறார். அது மட்டும் இல்லாமல் இந்த 11 குற்றவாளிகளில் சைலேஷ் பட் அப்படிங்கிறவரும் ஒரு முக்கிய குற்றவாளியாக ஜெயிலில் தண்டனை காலம் முடிஞ்சு வர்றார். இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா குஜராத் மாநில பிஜேபி ஆஃபீஸில் ஒரு ஆஃபீஸ் பேரராக இவர் வேலை பார்த்துட்டு இருந்தவர். ஸோ இப்படிப்பட்ட நபர்களை எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஆரவாரத்தோட ஸ்வீட்டெல்லாம் கொடுத்து மாலைலாம் போட்டு அது பெரிய ஒரு தடல் புடல் நிகழ்ச்சியாகவே கோத்ரா ஜெயில் வாசல்லையே இதை செலிப்ரேட் பண்ண தொடங்குறாங்க. இந்த செலிப்ரேஷன் அப்படின்றது கோத்ரா ஜெயிலோட முடியலைங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த 11 பேரும் அவங்க சொந்த ஊருக்கு போகிறாங்க. அந்த சொந்த ஊர்லேயும் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு இதே மாதிரி ஆரவாரம், இதே மாதிரி வரவேற்பு அப்படின்னு மேலத்தாளத்தோட நிறைய ஆர்எஸ்எஸ் பிரமுகர்கள் இவங்களை கொண்டாடி தீர்க்குறாங்க. இவங்க சுதந்திர போராட்டத்துக்கு போன மாதிரியும் அங்கே நாட்டுக்கு தியாகம் பண்ணிட்டு வந்த மாதிரியும் பார்த்திங்கன்னா இவங்களுடைய ரிலீஸை பயங்கரமாக கொண்டாட தொடங்குறாங்க. இதெல்லாம் பார்த்த இந்த பாதிக்கப்பட்ட பில்கிஸ் பானுவுக்கு ரொம்பவே மன உளைச்சலும் மனவேதனையும் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய குடும்பம் மற்றும் இருக்கிற இன்னும் சில உறவினர்களும் தாக்கப்படலாம், அவங்களுக்கு ஏதாவது இவங்க பிரச்சனை கொடுப்பாங்க அப்படிங்கிறதுக்காக பில்கிஸ் பானு மறுபடியும் உச்சநீதிமன்ற கதவை மறுபடியும் தட்டுறாங்க. பில்கிஸ் பானுவோட இந்த மனுவை ஏற்றுக்கிட்ட உச்சநீதிமன்றம் அக்டோபர் 12, 2022 2 நபர் கொண்ட நீதிபதிகளை இந்த மனுவை விசாரிக்கிறதுக்காக நியமிக்கிறாங்க. நீதிபதி நவரத்னா மற்றும் நீதிபதி உஜய் புயான் தலைமையில் இந்த மனு விசாரணைக்காக வருது. பில்கிஸ் பானுவோட இந்த மனுவை விசாரித்த நீதிபதி நவரத்னா அவர்கள் ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட்டை இந்த வழக்கில் சொல்கிறாங்க. இந்த வழக்கில் குற்றவாளிகள்னு தண்டனை பெற்று ஒரு ஆயுள் தண்டனையை முடித்த இந்த குற்றவாளிகளுக்கு எல்லாருக்குமே இந்த விடுதலையை கொடுக்கக்கூடிய இந்த அதிகாரம் அப்படிங்கிறது குஜராத் சிறைத்துறைக்கோ நீதிமன்றங்களுக்கோ கிடையாது அப்படின்னும், இந்த வழக்கை முழுக்க விசாரித்த மகாராஷ்டிர நீதிமன்றம், அதாவது மும்பை உயர் நீதிமன்றத்துக்கு தான் இந்த அதிகாரம் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை எடுத்து சொல்கிறாங்க. இந்த நீதிமன்றங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா குற்றவாளிகளுடைய உரிமையை மட்டும் இல்லாமல் பாதிக்கப்பட்டவர்களுடைய உரிமைகளையும் உணர்ச்சிகளையும் புரிஞ்சுக்கிற அளவுக்கு இந்த நீதிமன்றம் கட்டமைக்கப்பட்டிருக்கு அப்படின்ற விஷயத்த நீதிபதி நவரத்னா அவர்கள் எடுத்து சொல்கிறாங்க. இது தொடர்பாக இந்த 2 நீதிபதிகளும் சேர்ந்து கடைசியாக ஒரு தீர்ப்பை இந்த மனுவில் சொல்கிறாங்க. பில்கிஸ் பானு வழக்கில் குற்றவாளிகள் அறிவிக்கப்பட்டு குற்றம் சாட்டப்பட்டு நன்னடத்தை காரணமாக குஜராத் அரசால் முன்கூட்டியே விடுவிக்கப்பட்ட இந்த 11 குற்றவாளிகளும் 2 வாரங்களுக்குள் கோத்ரா சிறையில் போயிட்டு சரண்டர் ஆயிடணும் அப்படிங்கிற ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தீர்ப்பை மறுபடியும் நீதித்துறை கொடுத்து பில்கிஸ் பானுக்கு மிகப்பெரிய நிவாரணம் கொடுக்குறாங்க. இந்த வழக்கில் ஒரு மிகப்பெரிய முக்கிய குற்றவாளி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைலேஷ் பட் அப்படிங்கிற ஒரு பிஜேபி பிரமுகர் தான்.
இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வன்முறை நேரத்தில் பில்கிஸ் பானுவோட 3 வயசு குழந்தைய ஒரு பாறையில் தலையை வச்சு அடித்த நபர் இவர் தான் அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2019 பில்கிஸ் பானுவுக்கு 50 லட்சம் ரூபாய் நிதி உதவியும், அதே மாதிரி அவங்களுக்கு அரசு வேலையும், அவங்க கேட்குற இடத்துல ஒரு வீடும் கட்டி கொடுக்கணும் அப்படிங்கிற ஆர்டர்லாம் உச்சநீதிமன்றம் குஜராத் அரசுக்கு கொடுத்துருக்கு. ஆனால் இதெல்லாம் குஜராத் அரசு செயல்படுத்தினாங்களா இல்லையா அப்படிங்கிறதுலாம் இன்னி வரைக்கும் யாருக்கும் தெரியல. இந்த குஜராத் வன்முறை அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய சாப்டர். இதை நம்ம வேற ஒரு எபிசோடில் பார்ப்போம். ஆனால் குஜராத் கலவரம் அப்படிங்கிறது இந்தியாவுடைய வரலாற்றில் ஒரு கருப்பு மையால் எழுதப்பட்ட ஒரு மிகப்பெரிய கலவரமாக தான் உலக நாடுகளாலையும் இந்தியர்களாலையும் பார்க்கப்படுது. இது தொடர்பாக நிறைய டாக்குமெண்ட்ரி ஃபிலிம்ஸ்லாம் எடுத்தாங்க. குறிப்பாக பிபிசியுடைய ஆவணப்படங்கள்லாம் பார்த்திங்கன்னா எடுத்ததுக்கப்புறம் ரிலீஸ் பண்ண முடியாமல் முடக்கப்பட்ட ஒரு சில செய்திகள்லாம் கூட நம்ம பார்க்க முடிஞ்சது. ஆனால் இந்த குஜராத் கலவரம், அதனை தொடர்ந்து நடந்த இந்த பில்கிஸ் பானுவோடைய வழக்கு அப்படிங்கிறது இந்திய நீதித்துறை வரலாற்றில் ஒரு பெண்ணுக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய நீதியாகவே பார்க்கப்படுது. ஆனால் பில்கிஸ் பானுவுக்கு நடந்த இந்த மிகப்பெரிய கொடுமை எங்கே நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நாமெல்லாம் கொண்டாடிட்டு இருக்கிற குஜராத் மாடல் அரசு அப்படிங்கிற ஒரு மாநிலத்தில் தான் இந்த மிகப்பெரிய வன்முறை கட்டவிழ்த்து விடப்பட்டு அங்கே பில்கிஸ் பானு அப்படிங்கிற ஒரு பெண்ணும் அவங்களுடைய குடும்பமே ஒட்டுமொத்தமாக சிதைஞ்சு போயிருக்காங்க. பில்கிஸ் பானுவுடைய குடும்பம் பாதிக்கப்பட்ட மாதிரி இனி வரும் காலங்களில் இந்தியாவில் எந்த ஒரு குடும்பமும் பாதிக்கப்படக்கூடாது அப்படின்றதும், அதுக்கு அந்தந்த மாநில அரசுகளும் நீதித்துறையும் எப்போவுமே மக்களுக்கு பாதுகாப்பான ஒரு கேடயமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் பல பேருடைய எண்ணமாக இருக்குது. இது நீதி செய், ஜஸ்டிஸ் ஃபார் ஆல்.